கண்மணியோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்வேதா செக் பண்றாங்க. அப்ப மையு கேக்குறாங்க, அப்பால தானே நெக்லஸ் வச்சிருக்க? கண்மணி சொல்றாங்க, இல்ல நீ இதுக்குள்ள இருக்கிறது பெர்சனல், நீங்க எதை வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, நான் இதை மாத்திரம் செக் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். அன்பு கேக்குறாரு, கண்மணி அதுல என்ன பெர்சனலா இருக்க போகுது, சின்ன டப்பா தானே, காட்டலாம்ல? இல்லங்க அது உங்ககிட்ட கூட. அப்ப ஸ்வேதா அந்த டப்பாவை புடுங்குறாங்க, கீழே விழுந்து உடையுது. அதுல உள்ளதெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோ சொல்றாங்க, ஐய என்ன கண்மணி, பழைய வேஸ்ட் எல்லாம் இந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்க, குப்பைய பொறுக்கி வச்சுட்டு இத போய் பர்சனல்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அன்பு கேக்குறாரு, என்ன கண்மணி இதெல்லாம்? பழைய பிரஷ், தூக்கி போட்ட பாடி வாஷ், எல்லாம் எதுக்கு கண்மணி? கார்த்தி சொல்றாரு, அண்ணே இவ்வளவு தத்தியா இருக்கியன்னு, இவ்வளவுக்கு அண்ணி உன்னைய லவ் பண்றாங்கண்ணே. சிவகாமி கண்மணி பண்ணுனதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க. ஸ்வேதா சொல்றாங்க, கண்மணி நேத்து நைட்டு வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போனான், நகைய அங்க கொண்டு போய் வச்சிருப்பாளோ, அங்க போய் தேடி பார்ப்போங்க அப்படின்னு கிண்டில் கிட்ட ஸ்வேதா சொல்றாங்க. சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டயத்துல இனியன் அந்த நகைய எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா ஸ்வேதா கிட்ட குடுக்குறாங்க. எல்லாரும் எங்க இருந்துச்சுன்னு இனியன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அம்மா பெட்லயே போட்டுருச்சு அப்படின்னு இனியன் சொல்றாங்க. இத கேட்ட உடனே சிவகாமி ரொம்ப கோவப்படுறாங்க ஸ்வேதா மேல. இனிமேட்டு கண்மணி மேல ஏதாவது பொய் புகார் வந்துச்சுன்னா நல்லா தீவிரமா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்மணிய கேள்வி கேளு அன்புன்னு எல்லாரும் அறிவுரை சொல்றாங்க அன்புக்கு. அன்பும் கேட்டுக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. ராஜேஸ்வரி உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப பிரம்மநாயகம் வர்றாங்க ராஜேஸ்வரி வீட்டுக்கு. ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், வந்துருங்கன்னு பத்திரிக்கையே கொடுக்குறாங்க. ராஜேஸ்வரி பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க பிரம்மநாயகம். இதை கேட்ட உடனே ராஜேஸ்வரிக்கு கோபம் வருது. எந்திரிச்சு போயிருன்னு சொல்றாங்க. பிரம்மநாயகமும் கடைசி ஒரு வார்த்தையா, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க, எல்லாரையும் புண்படுத்திட்டு இருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாரும் போன உடனே ராஜேஸ்வரிய அழுகுறாங்க. சிவகாமி சொல்றாங்க, மாமா ஏதோ தேவையில்லாம பேசிட்டாங்க அத்தை, அதை நீங்க மனசுல. ராஜேஸ்வரி சொல்றாங்க, என் மகளை பத்தி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா சிவகாமி, எல்லா பாசத்தையும் ஊட்டி தான் என் மகளை வளர்த்தேன், நான் திடீர்னு ஒருத்தன் வந்தான், அவன் தான் என் புருஷன்னு சொன்னான், ஒரே நிமிஷத்துல பெத்த தாய் என்னையே உதறிட்டு போயிட்டாள்ல, அவளை எப்படி மன்னிப்பேன் சிவகாமி சொல்லு. சிவகாமி சொல்றாங்க, என்கிட்ட பேசினாத்த நேரத்துல அமெரிக்கால இருந்து வர முடியலன்னு சொன்னாத்த. சிவகாமி எல்லாமே பொய், இப்ப நினைச்சிருந்தான்னா கண்டிப்பா வந்திருக்க முடியும், அவ வரல பாத்தியா, ஏன் என் முகத்துல முழிக்க அவளுக்கு பிடிக்கல அதான். சிவகாமி சொல்றாங்க, பெத்தவங்களை பிடிக்காத பிள்ளை எங்கேயாவது இருக்குமா அத்த? ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஒரே பொண்ணா இருக்காளேன்னு கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன், டக்குன்னு என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் அப்படி என்ன செஞ்சேன், அவளுக்கு நல்லதுதான் செஞ்சேன். போதும் சிவகாமி, இனிமேட்டு அவளை பத்தி யாருமே இந்த குடும்பத்துல பேசக்கூடாது. கண்மணி இதெல்லாம் கேட்டுட்டு சிவகாமி கிட்ட கேக்குறாங்க, என்னத்த ஆச்சு? அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, பாவம் ராதா காதல என்கிட்டதான் சொன்னான், நான் அவரு வசதியானவர் இல்ல, நான் அத்தை கிட்ட சொன்னேன், அவனை வர சொல்லுன்னு சொன்னாங்க, சரி சம்பந்தம் பேசதான் வர சொல்றாங்கன்னு நானும் நினைச்சேன். அத்தை என்னாச்சு? பொண்ணு கேட்ட வந்தவரை மானக்கேடா அத்தையும் அவங்களும் பேசிட்டாங்க, பொண்ணு கொடுக்க கூட உனக்கு தகுதி இல்லைன்னு அவரை துரத்தி விட்டுட்டாங்க. என்ன சொல்றீங்க? கண்மணி அது ரொம்ப பழைய விஷயம், ராதா வைராகியமான பொண்ணு, இவங்க மாற மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் என்கிட்டே சொல்லிட்டு ராதா அவங்க காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. நாளை சந்திப்போம்.